2 தினங்களுக்கு முன் நடந்த விஷயங்க. திருச்சி காரைக்குடியை சேர்ந்த சகோதரர் சண்முகம் அவர்களுடைய மகள் தனுஷ்யா 14 வயசாகுது, 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, அவங்க வீட்டு ஆட்டுக்குட்டியை மேய்ச்சலுக்காக ஓட்டிட்டு போகிறதுக்கு வயப்பக்கமாக போயிருக்கு. ஆடுகளை மேய்க்கிறதுக்காக ஓட்டி சென்ற பெண் வீடு திரும்பலை அப்படிங்கிறதுனால பயந்து போன பெற்றோர் என்ன பண்ணியிருக்காங்க, காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. புகார் எடுத்துக்கிட்ட காவல் அதிகாரிகள் அந்த பொண்ணை தேடி திரிஞ்சிருக்காங்க. மேய்ச்சல் இடத்துலலாம் போய் பார்த்துருக்காங்க, எங்கேயுமே இல்லைங்க. பதட்டம் நிறைந்த சூழலில் அந்த பெண் வச்சிருந்த செல்ஃபோனோட சிக்னலை வச்சு அந்த பெண் எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியாக விஷயத்தை கேட்டிங்கன்னா ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டி தவறி கிணத்துல விழுக போனதை காப்பாற்றுறதுக்காக அந்த பொண்ணு முயற்சி பண்ணியிருக்கு. இந்த பொண்ணும் சேர்ந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சுங்க. விழுந்த பொண்ணு திரும்ப எப்படி மேலே வர்றது அப்படின்னு தெரியாமல் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டு அந்த பெண் அந்த கிணத்துக்குள்ளேயே ஒரு திண்டு ஒன்றை பிடிச்சி அங்கேயே இருந்திருக்கு. இதை பார்த்த காவல்துறை தீயணைப்புத்துறையை வர வச்சு அந்த பெண்ணை உள்ளே இறங்கி காப்பாற்றிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ஒரு ஆட்டுக்குட்டியோட உயிரை எந்த அளவு அந்த பெண் பிள்ளை பாதுகாக்கணும்னு நினச்சிருந்தா இந்த அளவு போராடி அந்த நியூஸை படித்த உடனே அந்த பெண் பிள்ளை மேலே எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதைங்க. ஏன்னா ஒரு உயிர் தானே, அது உள்ளே விழுந்துருச்சு, யாரையாவது கூப்பிட்டு நம்ம காப்பாற்றலாம் அப்படின்ற அந்த எண்ணம் கூட அந்த பெண் பிள்ளைகிட்ட இல்லை. நம்மளே குதித்து காப்பாற்றிடுவோம் அப்படின்னு குதித்து முயற்சி பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதே வேளையில் பெற்றவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, ஒரு பெண் பிள்ளையை தனியாக ஆட்டுக்குட்டி ஓட்டிட்டு மேய்க்க போகுது வருது அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டினாலும் அந்த பெண் பிள்ளைகிட்ட ஒரு கொஞ்சம் கவனம் இருக்கணும். பிள்ளையை ஒத்தையாக விட்டுட்டு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்ணுது அப்படிங்கிறத கவனமாகவே பார்த்துக்கிட்டே இருங்க. பிள்ளைகளோட பாதுகாப்பும் அவசியங்க. நன்றி.